கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கடந்து போகிறது நிமித்தம் என்னால் ஆராதனை நிறுத்த முடியல. ஆண்டவரோடு கூட கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் ஒரே ஆவியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கடந்து போகிறது நிமித்தம் அந்த நேரத்திற்குள்ளாய் நம்முடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒழுங்கும் கிரயமாய் செய்வதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட செய்தி கடந்து போவதற்கு முன்பா என் சாட்சியை சொல்ல நான் விரும்புகிறேன். என் சாட்சியை சொல்லணும்னா 3 நாள் நான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் சொல்றேன். எங்க சாட்சி புத்தகங்கள் உண்டு. பள்ளத்தாக்கின் உருவம் நடந்து என்று சொல்லி வாங்கி நீங்க படிச்சுட்டு ஒரு இந்து விடத்துல நிச்சயமா கொடுங்க, ஒரு கிஃப்டா கொடுங்க. கர்த்தர் அவர்களை இந்த ஆலயத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆண்டு துவக்கத்திலே செய்கிற ஒரு பெரிய ஊழியமா இருக்கும். நான் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். 1986 ரட்சிக்கப்பட்டேன். அதற்கு முன்பாக இதே ராமேஸ்வரத்துக்கு வந்து முங்கி எழும்பி சூரிய அஸ்தமிக்கிறதையும் சூரிய உதிக்கிறதையும் பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து ஈரத்துணியோடு வலம் வந்த நான் ஒரு நாள் கூட அதே ராமேஸ்வரத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன் என்று சொல்லி என் கனவிலே கூட நான் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் கூட நான் நினைத்ததில்லை. ஏனென்றால் அவ்வளவு ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவளாய் இருந்தேன். 330 கோடி தெய்வங்களிலே எத்தனையோ தெய்வங்களை அனுசரித்து வந்தேன். இந்த கால் ஏறாத கோவில் அல்ல, இந்த கை செய்யாத பூஜை அல்ல, இந்த வாய் சொல்லாத ஸ்லோகம் அல்ல. எங்க வீட்டிலே மிக அழகான ஒரு அறை இருக்குமானால் அது பூஜை அறை தான். நிறைய படங்க இருக்கும், சின்ன சின்ன சிலை இருக்கும். எங்க அம்மா, நாங்க 5 பேர் பிறந்தவங்க. மூத்த அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி, நான் நடுவுல 3வது பிள்ளை. எல்லாருக்கும் ஒரு வேலை. பூ போட்டு விளக்கேற்றணும். சின்ன சின்ன சிலைக்கெல்லாம் சீக்கா, எண்ணெய், பஞ்சாமிர்தம், தேன் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் செய்யணும். கோலம் போடணும். இப்படி பூ கட்டி அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் போடணும். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம். எங்க பாட்டி எங்களை வளர்த்ததுனால 5 வயசுல இருந்தே கந்தசஷ்டி கவசம் மனப்பாடமா சொல்லி கொடுத்தாங்க. அந்த 1000 கவசத்தையும் சொல்லாம காலேஜ் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. அது மாத்திரமல்ல, எங்க வீட்டு முன்னாடி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலை சுத்தாம ஸ்கூல், காலேஜ், வேலை, திருமணமாய் என் கணவர் வீட்டுக்கு வர வரைக்கும் டெய்லி அந்த கோயிலை சுத்திட்டு தான் போவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த பிள்ளையார்ட்ட ரேங்க் கார்டு இன்னைக்கு வருதுன்னா, பிள்ளையாரப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னா 101 சுத்து சுத்துறேன்னு வேண்டுவேன். 11, 21 சுத்தி பழக்கமே இல்லை. 101 சுத்து சுத்துறதுக்கு ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்த உடனே எங்க அம்மாட்ட 101 சால்ட் பிஸ்கெட் இல்ல மஞ்சள் கொம்பு வாங்கி வச்சு சுத்துவேன். ஏன்னா ஒரு சுத்து விட்டுட்டா கூட எண்ணிக்கையில அடுத்த வாட்டி செகண்ட் ரேங்க் வந்துருவோமோ, இந்த பிள்ளையார் தண்டிச்சிடுவாரான்ற ஒரு பயம். அப்படி ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே வளர்ந்தேன். எந்த திருப்பதிக்கு போவோம், கீழ் திருப்பதி வரைக்கும் தான் கார்ல போயிருக்கேன். கீழ் திருப்பதியிலிருந்து மேல் திருப்பதி வரைக்கும் 7 மணி நேரம் பாதரட்சைகள் இல்லாமல் மலை ஏறி அங்குள்ள குளத்திலே போய் முங்கி எழும்பி அப்படியே அங்க பிரதர்ஷனம் செய்வதுதான் என்னுடைய பழக்கம், வாழ்க்கை. அப்படியாய் ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்காத ஒரு மதம், எனக்கு பிடிக்காத ஒரு தெய்வம் இயேசு. ஏன் தெரியுமா? பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. பொட்டுனா அவ்வளோ பைத்தியம். ஒரு நாளைக்கு 4 பொட்டு வச்சிருப்பேன். பொட்டு வைக்காம காஃபி, டீ எதுவுமே வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. மேல கேக்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவு ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் கூட எல்லாம் சேரக்கூடாது, ஏனென்றால் அவங்க தாழ்ந்த ஜாதி. ஆனா இன்னைக்கு தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் தான் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தேன். திருமணமான உடனே என் கணவர் நல்ல ஒரு பெரிய டாக்டர், மெடிக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாருமே மருத்துவத்துறையில் இருக்கிறோம். எம்டி பீடியாட்ரிஷியன், குழந்தை மருத்துவத்திலே மாத்திரமே 10 டிகிரி அளவுக்கு படித்த பெரிய டாக்டர். எம்எம்சி சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ல இருந்தார்கள். ஆனால் நல்ல வசதி இருந்துச்சு. என்னால் கோர்வையாய் சொல்ல முடியல, நேரம் இல்லாதனால. அதனால பிட்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல படிப்பு, செல்வம் எல்லாம் இருந்துச்சு. நல்ல ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானம் இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட 6 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ண, எதுவுமே இல்லை. எங்க அம்மா சொன்ன எல்லா பூஜை புனஸ்காரங்களையும் ஏறெடுத்தேன். அரச மரத்தை அடி மேல் அடி வச்சு நடந்து பார்த்தேன். பிரதோஷ விரதம் எடுத்தேன். ராவுகால விளக்கேத்தினேன். எத்தனையோ சாமியார்களுக்கு போய் பாத பூஜை பண்ணி பார்த்தேன். காவடி எடுத்து பார்த்தேன். மலை ஏறி பார்த்தேன். எந்த விதத்திலும் என் கர்ப்பம் திறக்கப்படவில்லை. மருத்துவ ரீதியாகவும் எல்லாம் ஃபெயிலியராக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் கடந்து வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்து மார்க்கத்திலே குழந்தை இல்லாவிட்டால், அதுவும் அந்த காலத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் என்று என் கணவருக்கு துராலோசனை கொடுக்கப்பட்டது. அப்பொழுதுதான் என் பெண்ணா இருக்கிற நான் கோவில் கோவிலாய் ஏறி இறங்கினேன். ஆண்கள் என்ன செய்வார்கள்? சமாதானம் வேண்டுனா, நல்லா இருந்த என் கணவர் ஸ்காட்ச் விஸ்கி குடிக்கு அடிமையானார்கள். குடி குடலை நிரப்பினது, ஆனால் சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவர் தானே, ஆன்டி டிப்ரெசன்ட் டேப்லெட்ஸ் அடிமையானார்கள், அதுவும் சமாதானத்தை கொடுக்கவில்லை. டிவி போட்டு வீடியோ போட்டு நாள் முழுக்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தோடனே சினிமா பார்ப்பார்கள், எந்த விதத்திலும் சமாதானம் கொடுக்கவில்லை. ஆனால் என் கணவர் சிறு பிராயத்திலிருந்தே CSI பெயின் ஸ்கூல்னு சென்னையில இருக்கு, அங்க படிச்சாங்க. அங்க மிஸ்ஸஸ் மோசஸ் என்ற ஒரு பிரின்சிபல் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சிறு பிராயத்திலிருந்தே வசனத்தை சொல்லி கொடுப்பார்கள். வசனம் மனப்பாடி சொன்னா நல்ல ஒரு கிஃப்ட் கொடுப்பார்களாம். அந்த கிஃப்ட்டுக்காக என் கணவர் 5 வயதிலிருந்து படிச்ச ஒரே புஸ்தகம் பைபிள் தான். ஹல்லேலூயா. எதற்காக? ரட்சிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது. ஆனா அந்த கிஃப்டை யாரும் வாங்கிடக்கூடாது, அந்த பரிசு பொருள் யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பைபிள் தான் வாசிப்பாங்க. எங்க இந்து சாமிக்கு எதுக்கும் வரமாட்டாங்க, எனக்கும் தடை கிடையாது. பட் ஆனா ரட்சிப்போ எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு குளிச்சுட்டு வந்த உடனே அவங்க ஒரு கிராஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி நின்று ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த பழக்க தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழக்க தோஷம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்படியாய் அந்த கிராஸ் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இரவு எனக்கும் என் கணவருக்கும் பயங்கரமான ஒரு போராட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் மருத்துவமனைக்கு போவதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது. அழுது கொண்டு அந்த சோஃபால உட்கார்ந்திருந்தேன். as usual என் கணவர் குளிச்சுட்டு வந்து அந்த பைபிள் வாசிக்காம ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. பைபிள் வாசிக்கும் போது என் உள்ளத்திலே முதன் முறையாக இப்படியாய் சிந்தித்தேன். என்ன சிந்தித்தேன்? நான் சொன்னேன், இயேசு எனக்கு பிடிக்காது, ஜபம் செய்ய தெரியாது. ஆனால் இப்படி நினைத்தேன், ஒழுங்கும் கிரையுமாய் இப்படி வந்து குளிச்சுட்டு வந்தோடனே இவ்வளோ பரிசுத்தமாய் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது, நீரேன் அவரை குடியிலிருந்து, கோபத்திலிருந்து, இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் டேப்லெட் அடிமை தனத்திலிருந்து, சினிமாவிலிருந்து விடுதலை செய்யக்கூடாது என்று உள்ளத்தில் நினைத்தேன். இயேசுவே என்று சொல்லி கேட்கல, ஜபமும் செய்யல, உள்ளத்துல நினைத்தேன். ஆனா இன்னைக்கு தெரியும், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்திலே ஒரு சொத்து விவகாரத்தினாலே ஒரு பெரிய குடும்பத்திலே சண்டை வந்தது நிமித்தம், வாழ்வதை காட்டிலும் சாவது மேல் என்று சொல்லி நானும் என் கணவரும் தற்கொலைக்காக சென்னை பட்டணத்திலே பெரிய ஹாஸ்பிட்டல், எக்ஸ்ரே எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எங்க புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள், விரிவாய் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மறிக்கிறதற்காக ஒரு பெரிய சண்டையில நாங்கள் கடந்து போனோம். ஒரே ஒரு செட் ட்ரெஸ் எடுத்தோம், ஒரு சர்டிபிகேட்ஸ் எடுத்தோம். சர்டிபிகேட்ஸ் கூட ஏன் எடுத்தோம்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு இருந்த ஃபியட் கார்ல நுங்கம்பாக்கத்துல இருந்த அழகான வீட்டை பூட்டிட்டு யாருக்கும் சொல்லாமல் கடந்து போனோம். கார் போன போக்கிலே நாங்கள் 11 மணி வரைக்கும் கார் ஓட்டிட்டு போனோம். 11 மணிக்கு மேல கார் ஓட்டுறதுக்கு பலன் இல்லை. திடீர்னு பார்க்கும்போது கூடலூர்னு ஒரு போர்டு பார்த்தோம். ஒரு தெலுங்கு தேசத்துல வந்திருக்கோம்னு சொல்லி, ஆந்திரா தேசத்துல வந்திருக்கோம். காரை பார்க் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம். காரை பார்க் பண்ணிட்டு ஆண்டோடைய சமுத்திர சொல்றேன், எங்க கீயை கூட கார்லயே வச்சுட்டோம். ஏன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? சாக போறோம். யாராவது கார் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி கீயும் வச்சுட்டு நாங்க போய் அந்த லாட்ல ஒரு ரூம் எடுத்து, மருத்துவர்களா இருக்கிற எங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி மறிக்கணும்னு நல்லா தெரியும். அதனால எல்லா ஆயத்தத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் படுத்த ஒரு 2 நிமிடத்துல நல்லா தூங்கிட்டோம். காலையில எழும்பும் போது 11 மணி. எங்களுக்குள்ள ஒரு வியாக்கியானம், தற்கொலை பண்ணிக்கிட்டா இரவுல தான் பண்ணிக்கணும், என்ன பகல்ல என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு திரும்பி கார்ல பிரயாணமாய் கடந்து போனோம். கடந்து போகும்போது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் மறிக்கணும்? என் கணவர் சொன்னார், நாமே இவ்வளோ படிச்சுட்டு மறிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை ஏழைகளுக்காக அர்ப்பணிக்கலாம். உண்மையா சொல்றேன், ஏழைகளை எங்களுக்கு நாங்க அனுசரிச்சதே கிடையாது. ஏனென்றால் சென்னையில அவ்வளவு சுகபோகமாய் வாழ்ந்தோம். எப்படி வாழ்றதுன்னு தெரியாம தொடர்ந்து பிரயாணம் செய்தோம். ஆந்திராவிலிருந்து கர்நாடகா, கர்நாடகாவிலிருந்து கேரளா, கேரளாவிலிருந்து கோவா. அந்த 40 நாள் கரெக்டா பிரயாணம் பண்ணோம். இப்பொழுதுதான் வேதத்தை வாசிக்கும் போது தான் 40 நாள் எவ்வளவு விசேஷித்ததுன்னு தெரியாது. அப்பெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த 40 நாளும் எல்லா இந்து கோவிலும் ஏறி இறங்கினேன். ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு விமோச்சனம் கொடுக்காதா என்று சொல்லி கடைசியிலே பால்காட்டு வரும்போது என் கணவர் சொன்னார், இப்பொழுதல்ல, அந்த நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் வேளாங்கண்ணி மாதாவுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி என்றால்
அவர் 8000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொண்டு போய் அந்த மாதாவுக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அந்த அம்மனுக்கு சாத்திட்டு சின்ன சின்ன பீஸா கட்டி மிராக்கிள் சாரின்னு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது என் கணவர் வருஷந்தோறும் செய்வார். அதனால எங்களுக்கு பயங்கர மரியாதை அந்த வேளாங்கண்ணியிலே. ஃபாதர் சிஸ்டர்ஸ், என் கணவர் சொன்னார், அங்க ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கு, நம்ம போய் அங்க சேவை செய்யலாம், நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணிக்கு போறதுக்காக பால்காட்ல இருந்து கோயம்புத்தூர் வழியாய் வரும்போது, தாராபுரம் என்ற ஊர் வழியாய் வரும்போது, திடீரென்று ஒரு அந்த ரோட்ல போகும்போது என் கண்ணில் ஒரு மருத்துவமனை தென்பட்டது. ஆவியானவர் ஏவினார் என்றெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா எனக்கு இயேசுவே தெரியாது. என் கணவரிடத்துல சொன்னேன், இங்க பாருங்கப்பா எவ்வளோ அழகான ஒரு மருத்துவமனை இருக்கு, நம்ம why don't we go and ask for a job, எதுக்கு நம்ம போய் ஒரு வேலை கேட்கலாமே அப்படின்னு சொல்லும் போது என் கணவர் திருப்பினார். சரியா மணி 6. மதுரையை சேர்ந்த மெடிக்கல் சூப்பரண்டன்ட் டாக்டர் ஏகே ஃபென் என்று ஒரு வயதானவர் மெடிக்கல் சூப்பரண்டன்டாக இருந்தார். அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் நுழைந்த உடனே அவர் எங்களை பார்த்த உடனே சொன்ன ஒரு காரியம், நான் நேற்று தினத்திலே இங்க இருக்கிற சாப்பல் ஆலயத்திலே மருத்துவர்களை கொண்டு வரும் ஆண்டவரே, மிஷினரிகள் இவ்வளவு அழகா மருத்துவமனை கட்டி விட்டுட்டு மருத்துவர்கள் வரமாட்டேங்கிறார்களே என்று ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். நாளை மாலை 6 மணிக்குள் ஒரு மருத்துவரை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி, ஆதலால் நீங்கள் தேவன் கொண்டு வந்த எங்களுடைய சர்டிபிகேட்ஸை கூட நாங்க என்ன துறையில இருக்கோம், என்ன மருத்துவம் கூட அவர் பார்க்கல, ஆண்டவர் எனக்கு பேசினார் என்று சொல்லி எங்களுக்கு சம்பளம் 1500 ரூபா தான் தர முடியும்னு சொன்னார். சென்னையில நல்லா சம்பாரிச்சுட்டு நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு ஆண்டவர் அப்படிதான் உடைப்பார். அல்லேலூயா. முதல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரு? சுயத்தை உடைப்பார். ஏன் உடைக்கிறார்? நம்மளை உருவாக்குகிறதற்காக. ஏன் உருவாக்குகிறார்? நம்மளை உபயோகப்படுத்துவதற்காக. நம்மை உபயோகப்படுத்தும் போதுதான் நம்மளை உயர்த்துவார். எதற்கு உயர்த்துகிறார்? இந்த உலகத்திற்கு, உன்னதத்திற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை உடைக்கிறார் என்றால் உங்க சுயம் உடையுதுன்னா கவலைப்படக்கூடாது, அதுக்கு பக்கத்துல உருவாக்குதல் இருக்கிறது. அந்த உருவாக்கும் போது உன்னை உபயோகப்படுத்த கர்த்தர் தொடங்குவார். உபயோகப்படுத்தும் போது உன்னை உயர்த்துவார். உயர்த்தும் போது உன்னை உன்னதத்திற்கு பாத்திரமானாய் கர்த்தர் மாற்றுவார். எங்களை முதல் எப்படி உடைத்தார் தெரியுமா? சம்பளத்துல தான் உடைச்சார். கை நீட்டி சம்பளம் வாங்கும்படி செய்தார். 1500 ரூபா. அப்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்னிஷ் குவார்ட்டர்ஸ் கொடுத்தார்கள். நாங்கள் அதில் இருந்தோம். நல்ல வீடு, பெட் எல்லாமே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நாங்கள் எடுத்துட்டு போனது என்னது? ஒரே செட் ட்ரெஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நைட்டி இருக்கும், அதை தோச்சு போட்டு நைட் போட்டுட்டு திருப்பி அந்த சாரியை கட்டுறது. இதே தான் எவ்வளவு நாட்கள் இருந்தது. வீடு ஃபுல்லா ட்ரெஸ் இருந்தாலும் கர்த்தர் எங்களை அப்படி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொண்டு போனார் அந்த மருத்துவமனையில. மேலே நாங்க இருந்தோம், கீழே நிறைய KNH பிள்ளைகள், 450 அனாதை பிள்ளைகள் அந்த CSI ஹாஸ்பிட்டல்ல இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பிள்ளைகள், எனக்கு குழந்தை இல்லாத நிமித்தம் அந்த பிள்ளைகளோடு நல்ல அட்டாச் ஆனேன். வெள்ளிக்கிழமை நாங்கள் போனோம், திங்கக்கிழமை நாங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணணும். அப்ப என் கணவர் சொன்னார், இந்த சாப்பல்ல தானே ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார், நான் போய் ஜெபிச்சுட்டு வர போறேன். ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ள போறார். நான் சொல்றேன், திரும்பி ஒரே ஒரு அதிகாரம் தான் வாசிப்பார், ஜபம் கூட கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ள போனார். சர்ச்ல யாரும் இல்லை. CSI சர்ச் பார்த்துருக்கீங்க, ஒரு பலிப்பீடம் இருக்கும், ஒரு கட்டை இருக்கும். நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன், அவங்க போய் உள்ள நின்று முழங்கால் போட்டு என்ன ஜோம் பண்ணாங்க, எப்படி ஜோம் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா என் கணவருக்கு அந்த ஆலயத்துக்கு போகும்போது குடி இருந்தது, ஆன்டி டிப்ரெசன்ட் டேப்லெட் அடிமை தானே இருந்தது, சினிமா பைத்தியம் இருந்தது, கோபம் இருந்தது, ஆங்காரம் இருந்தது, பெருமை இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா போய் ஜோம் பண்ணும்போது திடீர்னு கரங்களை தட்டி ஒரு சத்தம், வேறொரு பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. நானும் முதல் முறை என் கணவருக்கு ஏதோ ஒன்று நடக்கிறது என்று சொல்லி ஓடி வந்து கிட்ட நின்று பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த சாப்ளின் பாஸ்டர் எசேக்கியல்னு வயதானவர், அவரை அழைத்து வந்து சொன்னேன், என் கணவருக்கு ஏதோ மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க இந்த ஊர்ல. நாங்க போனோம் அப்படின்னு சொல்லும் போது அவர் அதையெல்லாம் காதுல வாங்கல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ன்றார். முதல் முறை ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை அங்குதான் கேட்டேன். ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு ஆத்திரம் தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னடாப்பா நம்ம சொல்றோம் ஏதோ ஒண்ணு, நம்ம கணவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு, இவர் என்ன சொல்றார்? கண்ண முடி தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்றார். நான் ஐயா என் கணவருக்கு என்ன ஆயிடுச்சுன்ன பொழுது என் கணவர் மீது தலை மீது கை வச்சு ஜெபம் பண்ணி அவர் சொன்னார், அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா.
அன்றைய தினம் அந்த இரவிலிருந்து there was a total transformation in my husband's life. ஒரு பெரிய மறுரூபம். 99 அல்ல, 90 அல்ல, 99.5 அல்ல, 100% என் கணவரை கர்த்தர் குடியிலிருந்து, கோபத்திலிருந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிய கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது சாதாரணமான காரியங்களை செய்வேன் என்று சொல்வதற்கு என் கணவர் ஒரு சாட்சி. When the supernatural power comes unto you, you become a supernatural person for Jesus Christ என்பதற்கு என் கணவர் ஒரு சாட்சி. என் கணவரை முற்றிலும் இயேசு மாற்றினார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்தாலும் என்னால இயேசுவை என்ன செய்ய முடியல, ஏன்னா நான் சொன்ன பொட்டு வச்சிருக்கேன், அந்த பொட்டை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே கிடையாது. ஆனா இன்னைக்கு தெரியும், பொட்டு இங்க எங்க வேணா வைக்கலாம், இங்க வைக்க கூடாது. இது தேவனுக்கு பரிசுத்தம் என்று வேறு விரிக்கப்பட்ட இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பொட்டுக்காகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில போய் அன்னைக்கே அந்த தாராபுரம் பஜார்ல நல்ல முதலே போய் பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணி முருகர் பிள்ளையார் எல்லாம் வாங்கி செட் பண்ணிட்டேன். அந்த முருகர் பிள்ளையாருக்கு நடுவுல ஒரு இறுதி ஆண்டவர் இயேசு படத்தையும் வாங்கி மாட்டி கிராஸ் போட்ட ஒரு காமாட்சி விளக்கு தனியா வாங்கி எல்லா சாமிக்கும் பூ போட்டு விளக்கேத்துற மாதிரி அதுக்கும் கற்பூரம் ஏத்தி விளக்கேத்தினேன். அப்போ கீழே இருக்க பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன என்னை நடத்தினதே குட்டி பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளை வந்து என்ன சொல்லிட்டு, அக்கா எல்லா படத்துக்கும் பூ போட்டு விளக்கேத்துங்க, எந்த சாமி உயிரோடு இருக்குன்னு தெரியாது, ஆனா எங்க ஜீசஸ் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இறந்தவங்களுக்கு தான் பூ போட்டு விளக்கேத்துவாங்க, செத்தவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஆண்டி நீங்க பூ போடாதீங்க, இப்படி விளக்கேற்றக்கூடாது, கற்பூரம் ஏற்றக்கூடாது என்று சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு சொல்லிச்சு. சரிம்மா இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என் கணவர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தார், பைபிள். இதையும் வாசியேன். என் கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, சௌந்தர்யா லகரி, சுந்தர காண்டம் இதெல்லாம் வாசிச்சு முடிச்சுட்டு பைபிள் ஒரு அதிகாரம் நானும் வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னதான் இருக்கு பார்க்கலாமேன்னு வாசிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு பிள்ளை வந்து சொல்லிட்டு, அக்கா யூ cannot serve 2 masters at a time. 2 பேருக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாதுக்கா, இந்த புக்கெல்லாம் ஒதுக்கிட்டு எங்க பைபிளை மட்டும் நீங்க வாசிங்கக்கா, ஏசப்பா உங்களுக்கு பாப்பா கொடுப்பார் என்று சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், உங்க ஏசப்பாவெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது, என் குடும்பத்துல என்னை ஒதுக்கிடுவாங்க, எனக்கு இயேசுவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்காக யார் ஜெபிச்சாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு வெள்ளிக்கிழமை எல்லா படத்துக்கும் பூ போட்டு விளக்கேற்றிட்டு விரதத்தோடு அந்த சஷ்டி கவசத்தை வாசிக்க தொடங்கினேன். என்னால் வாசிக்க முடியவில்லை. முற்றிலும் மறந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து போனேன். அன்றைக்கு மாலையே கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போய் சுத்துவேன், டெய்லி கோயில் சுத்துவேன். என் பாதரட்சைகளை கூட கலற்ற முடியவில்லை. ஏதோ ஒன்று என்னை தடை செய்கிறதை என்னால் உணர முடிந்தது. ஆனால் அன்றிலிருந்து இயேசுவையும் வணங்க விருப்பமில்லை, இந்து தெய்வத்தையும் வணங்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 2 மாசம் இருந்தேன். அப்பொழுது தாராபுரத்திலிருந்து மதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி திருப்பத்தூர்லுக்கு ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி கடந்து வந்தோம். வரும்போது வார்டுக்கு போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்க பீடியாட்ரிக் வார்டில் இருந்த ஒரு சிஸ்டர் நர்ஸ் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், டாக்டர் அம்மா, டாக்டருக்கு ஜீசஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு என்று கேள்விப்பட்டேன், அதனால நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, நீங்க எத்தனை பேர் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க தெரியாது. அவங்க உடனே கேன்வஸ் பண்ணாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. என் கணவருக்கும் சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. ஆனா என் கணவருக்காக நான் போனேன். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, நீங்க வாங்க, மாப்பாளையத்திலிருந்து ஒரு பெரிய பாஸ்டர் வர்றார், அவர் ஜோமன்னா குழந்தை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. நல்ல பொட்டு, விபூதி, குங்குமம், மெட்டி, கொலுசு, பூ எல்லாத்தோட தான் போய் சாஷ்டாங்கமா கோயில்ல உட்கார்ந்தேன். முதல் ரோல உட்கார்ந்தேன். as usual நல்ல ஆராதனை, நல்ல பெந்தகோஸ்து சபை, நல்ல ஆராதனை, நல்ல அபிஷேகம். திரும்பி திரும்பி பார்க்குறேன், எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. என் கணவரும் அந்நிய பாஷையில பேசுறார், எனக்கு மட்டும்தான் எந்த பாஷையும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அசிங்கமா இருந்துச்சு, வெக்கமா இருந்துச்சு, எல்லாரும் பேசுறாங்களே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பக்கத்துல இருக்கிற சகோதரி நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அப்ப ஏதோ சாமி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நான் தான் நிறைய குறி கேட்க, கருமாரியம்மன், மாங்காடு கோவில், கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போவேன் குறி கேட்கறதுக்காக. சாமி வந்துருச்சு போல இருக்கு, ஏசு கோயில்ல கூட சாமி வந்துடும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு முதன் முறையாக ஒரு பேப்பர் எடுத்து அந்த சிஸ்டர் என்ன பேசுறாங்க அந்நிய பாஷன் 2 வார்த்தை எழுத பார்த்தேன். எனக்கு எந்த லாங்குவேஜில் எழுதுறதுன்னு தெரியல. அவங்களே அடுத்த வார்த்தை என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல. அப்ப எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது, இது ஒரு சாதாரண பாஷை இல்ல, இது தெய்வீக பாஷை. இட் இஸ் a divine language.
ஏன்னா எந்த பாஷையிலும் எனக்கு எழுத தெரியல, இங்கிலீஷ்லயும் எழுத தெரியல. மனப்பாடம் பண்ணலான்னு நினைச்சாலும், அவங்கள பார்த்து காப்பி அடிச்சு 2 வார்த்தை பேசலான்னாலும் அவங்க மாறி 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 பேசுறாங்க. காப்பி அடிக்கிறதுக்கும் வழி இல்லாம இருந்துச்சு. அப்பதான் முதன் முறையாக ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஜெபம் பண்ணவே தெரியாது. ஏசப்பா, இந்த கோவில்ல எல்லாருக்கும் சாமி வந்துருச்சு, எனக்கு மட்டும்தான் என்ன வரல, சாமி வரல. எனக்கும் சாமி வந்துடணுமே அப்படின்னு கண்ணை திறந்து கேட்டேன். அவ்வளவுதான். ஒரு அக்கினி என்னை பட்சித்து நான் இருந்த இடத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். அல்லேலூயா. என்னுடைய காலில் இருக்க மெட்டி, கொலுசு, வளையல் எல்லாம் பீஸ் பீஸாய் அப்படியே அருந்து கீழே விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரத்யட்சமா என் இயேசுவை தரிசிக்க என கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு பெற்ற அந்த அக்கினி அபிஷேகம் தான் இன்றைக்கு வரைக்கும் வேதத்தை சுமந்தது நிமித்தம் நான் கடந்து போன பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பிரிவினைகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் ஏராளம். நான் சாட்சியை சொல்லுவேன், ஏராளம். ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த வேதத்தை பிரியாமல் இருக்கிறேன் என்றால், பொய் எது மெய் எது என்று கண்கள் கண்டது, என் காதுகள் கேட்டது. எத்தனையோ தெய்வத்திற்கு முன்பாய் மணிக்கணக்காய் நின்று ஸ்லோகன் சொல்லி இருக்கிறேன், சுத்தி வந்திருக்க, உருண்டு வந்திருக்கிற. எந்த தெய்வத்தையும் நான் பார்த்ததில்லை, எந்த தெய்வத்தின் சத்தத்தை கேட்கவில்லை, எந்த தெய்வத்தை வாழ்க்கையில அடியோடு விருத்தேனோ, என்றைக்கு எனக்கும் சாமி வர வேண்டும் என்று கேட்டேனோ, எனக்கு அந்த அபிஷேகம் எது மெய் எது பொய் என்று கண்கள் கண்டது. அன்றிலிருந்து இந்த வேதத்தை சுமக்க ஆரம்பித்தேன். என் பெற்றோர்கள் என்னை ஒதுக்கினார்கள். எப்படி இந்த தெய்வத்தை நீ வணங்குவாய் என்று சொல்லி 4 வருடங்கள் யாரும் என்னோடு பேசவில்லை. எந்த திருமண காரியத்திற்கும் எனக்கு அனுமதி கிடையாது, எந்த மரணத்திற்கும் அனுமதி கிடையாது. இயேசுவா குடும்பமா என்று நின்றேன். ஆனால் இயேசுவுக்காக வைராக்கியமாய் நின்றேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டாதான் நீ கல்யாணத்துக்கு வரலாம்னு சொல்லுவாங்க. இயேசுவா இயேசுவான்னு நின்று கர்த்தருக்கு சோதரம். ஆனால் இயேசுவுக்காக நான் நின்னது நிமித்தம் உன் வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன் சத்துருக்களை உனக்கு சமாதானமாய் மாற்றி தருவேன் சொன்ன தேவன், என் தகப்பன், என் தாய், என்னுடைய சகோதரன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் தங்கச்சி வீடு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. எங்க வீடே ஒரு அடைக்கல பட்டணமாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த 4 வருஷம் தனிமை எனக்கு எவ்வளவு கொடுமையாக இருந்தது என்று என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த தனிமையிலும் அந்த வேதத்தை மணிக்கணக்கா வாசிக்க ஆரம்பிச்சேன். அன்றைக்கு வாசித்த அந்த வேதம் தான் இன்னைக்கு அப்படி என்னால வாசிக்க முடியல. அன்னைக்கு வாசித்த அந்த வேதம் தான் இன்னைக்கு கையில ஒரு வேதம், என் இருதயமே வேத புத்தகமாய் மாற கர்த்தர் கிருபை செய்தார். சில வேளையிலே நம்மளை வனாந்திரத்திலே கர்த்தர் கொண்டு போகிறதற்கு, தனிமைப்படுத்துகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? பட்சமாய் பேசுவதற்காக தான், அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றுவதற்காக தான். யோசேப்புக்கு ஒரு சிறையிருப்பு, ஆனால் எகிப்துக்கு அதிபதியாய் மாறி குடும்பத்துக்கே ஜீவரட்சணை செய்யும்படி கர்த்தர் செய்தார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை விட மாட்டார், வெட்கத்துக்குள்ளாய் விட மாட்டார். நாம் கர்த்தருக்காக, நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கும் போது அவர் சியோன் எருசலேமாகிய நமக்காக மகா வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவனை விடாதீர்கள். தேவன் தான் உண்மையுள்ள தேவன். என்னை யார் கேட்டாலும் சொல்லுவேன். எங்க அம்மா கேட்டாங்க, இவ்வளோ சாமி சாமின்னு ஓடிட்டு எப்படி உன்னால இந்த தெய்வத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லி இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்ல முடியுதுன்னா, நான் சொன்னேன், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டினது. எத்தனையோ புஸ்தகத்தை வாசிட்டேன், எதுலையும் காணல. மரித்த பின்பும் நம்முடைய ஆத்மா தேவ ராஜ்யத்திற்கு போகும், கிறிஸ்தவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொன்ன ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் எதுக்கும் கர்த்தரை பின்பற்றவில்லை, குழந்தைக்காக அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல ஒரு வாழ்க்கைக்காக அல்ல. என்னுடைய ஜீவன் மரித்தாலும் பரலோகம் போகும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீ இன்னைக்கு மரணம் சம்பவித்தாலும் பிழைப்பாய் என்ற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு நிறைய பாடுகள், ஆனால் பாடுகள் அப்படியே முடியவில்லை. அது ஆண்டவருடைய மகிமையாய் முடிய கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. முழுக்க ஞான அபிஷேகம் பெற்ற உடனே முதல் அபிஷேகம் தான், அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பு எனக்கு, அதுக்கப்புறம் தான் முழுக்க ஞானஸ்தானம். முதல் படி வேதத்துல என்ன? ரட்சிப்பு, முழுக்க ஞானஸ்தானம், அபிஷேகம். என் வாழ்க்கையிலுமே என் கணவர் வாழ்க்கையிலும் முதல் அபிஷேகம் தான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர் எனக்கு ஒரு எண்ணெய் ஜெபம் செய்து கொடுத்து, இந்த எண்ணெயை நீங்கள் இயேசு ரத்தம் ஜெயம் என்று கர்ப்பப்பையிலே பூசி ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தை திறப்பார் என்று ஜெபித்து அனுப்பினார். வயதான ஒரு பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த எண்ணெய் எடுத்து இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லி, அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும். அப்போ அந்நிய பாஷை நல்லா பேசுவேன், அந்த ஒரு வார்த்தை தான் தெரியும், வேதமே தெரியாது. இயேசு ரத்தம் ஜெயம் என்று பூசி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 7 நாளிலே அடைக்கப்பட்டேன், கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முழுக்கு ஞானஸ்தானம் என்பது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, அது கட்டளை அல்ல, அது பாவத்துக்கு செத்து சாபத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது. ஒருவேளை முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் யாராவது இருப்பீர்களானால் இந்த வருஷம் ஒப்பு கொடுங்கள், தேவன் உங்களுடைய கட்டுகளை உடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நான் எங்க அம்மாக்கு தான் சொன்னேன், மா நான் கர்ப்பமா, ஏன்னா எங்க அம்மா தான் எனக்காக அவ்வளவு பிரயாசப்பட்டாங்க. இயேசு கோயிலுக்கு போய் எனக்கு கிடைச்சது சொன்னது, அப்பெல்லாம் ரிசீவர் போன் தான், செல்போன் கிடையாது. அந்த ரிசீவரை வச்சவங்க 4 வருஷம் எங்க அம்மா என்ன பார்க்கல, பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் நாங்கள் திருப்பத்தூர்ல இருந்து சேலம் பகுதியிலே பெத்தேல் மருத்துவமனை, அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், FMBB பேட்ரிக் அங்கிளுடைய பிசாம் அங்கிள் கோவில்பட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெவரண்ட் சாம் கமலேசன் ஐயா தொடங்கின ஸ்தாபனம். அங்கு எங்கள் கணவரை மெடிக்கல் சூப்பரண்டாய் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அந்த மருத்துவமனையில பாத்தீங்கன்னா அது ஒரு காட்டு பிரதேசமா இருக்கும், ஒண்ணு கூட வாங்க முடியாது. நானும் அங்க ஒரு 600-700 ஜெயில இருக்க குழந்தைகள் அந்த இடத்துல இருப்பார்கள். அந்த மருத்துவமனைக்கு நாங்கள் கடந்து போய் பணி செய்ய ஆரம்பித்து அவர்களோடு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தேன், தெய்வீக சுகத்திற்கு என்னை அர்ப்பணித்தேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ ஆரம்பித்தேன். என் பிரசவ நாட்கள் நெருங்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருங்கின போது நான் நல்ல ஒரு சுக பிரசவத்திலே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை என்னிடத்துல இருந்து கொண்டு போனார்கள். கொண்டு போகும்போது அதை குளிப்பாட்டுவதற்கு கொண்டு போகிறார்கள் நினைத்தேன். ஆனால் 1 மணி நேரம் என் குழந்தை என் கையிலே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ப்ளீடிங் ஆயிக்கொண்டே இருந்தது. ரொம்ப வேதனையிலே நான் கதற ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டாஃப் நர்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், டாக்டர் ஜெயராணி அவர்கள், நாங்கள்லாம் ஒன்றாய் வேலை செய்தோம். என் கணவருக்கு கீழே அவர்கள் வேலை செய்திருந்தார்கள். என் பிரசவத்தை அவர்கள் தான் கண்டக்ட் பண்ணார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குழந்தை எடுத்த போது என் கணவர் கொண்டு வந்து என் குழந்தையை கொடுத்து சொன்னார்கள், அந்த ஸ்தாபனத்தின் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து விட்டார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல் என்று சொன்னார்கள். எனக்கு வேதமே தெரியாது. யோபை குறித்து சொன்னார்கள். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என் கணவர் பெரிய குழந்தை மருத்துவர். 1 கிலோ 200 கிராம் குழந்தை, 700 கிராம் குழந்தையை கூட சர்வசாதாரணமாய் காப்பாற்றுகிறவர். என் கணவரை பிடித்து கதறினேன். போதுவான மருத்துவ வசதி அந்த மிஷனரி ஸ்தாபனத்திலே இல்லாதது நிமித்தம் என் பிள்ளைக்கு ஆஸ்பிரேட் ஆகும்போது சிலிண்டர் ஓபன் பண்ண முடியாம ஒரு தத்தளித்த நிமித்தம் குழந்தை ஆஸ்பிரேட் ஆகி இறந்து போய் விட்டது. என் கணவர் ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். அந்த ரெவரண்ட் சாம் கமலேசன் அங்கிளும் பிசாம் அங்கிளும் குழந்தையை கொடுத்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இன்றைக்கும் என்னால் அந்த காட்சியை மறக்க முடியாது. பெங்களூருக்கு போய் குழந்தைக்கு வேண்டிய ட்ரெஸ், கிரேடில், டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஏன்னா அது ஒரு காட்டு பிரதேசம், ஒண்ணு கூட கிடைக்காதுன்னு சொல்லி. ஆனால் கையில கிடைத்தது ஒரு செத்த பிரேதம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பைத்தியக்காரி போல் முத்தமிட்டேன். என் குழந்தையை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்திலே நான் மரண தருவாயிலே கடந்து போனேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ளீடிங் ஆயிக்கொண்டே இருந்தது. யூட்ரஸ் டேர் ஆயிடுச்சு, யூரினரி பிளாடர் டேர் ஆயிடுச்சு. உடனே ஒரு பெரிய மருத்துவமனை கொண்டு போய் ஒரு அறுவை சிகிச்சை செய்து டியூப் பொருத்தி விட்டு, இனி வாழ்நாள் எல்லாம் இந்த டியூப் வழியாய் தான், கெத்தீட்டர் வழியாய் தான் யூரின் போக வேண்டும் என்று சொல்லி அந்த யூராலஜிஸ்ட் சொல்லி ஒரு டியூப் பொருத்தி என்னை அனுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலி வேதனை தாங்க முடியாமல் துடிப்பேன். அனிமிக் ஃபெயிலியர் ஆவேன். ப்ளீடிங் ஸ்டாப் ஆகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அடி கல்லறைக்கு இருப்பேன். எப்பொழுதுமே எல்லாரும் எனக்காக ஜெபிப்பார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் எனக்கு ஜெபிக்க வந்தபோது அவர் சொன்னார், என் குழந்தை அக்டோபர் 8ஆம் தேதி மரித்தது, அடுத்த அக்டோபர் 8ஆம் தேதி இப்படியாகவே ஒரு பெண் பிள்ளையை நீ காண்பாய் என்று சொன்னார். நீ விசுவாசிக்கிற தோட்டக்காரர் பெரியவர், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் தோட்டத்திலே ஒரு ரோஜா தான் பூக்க முடியும் என்று நினைக்கிறாய், பல ரோஜாக்களை பூக்க அவர் முடியும், நீ விசுவாசி என்றார். ஆனால் மருத்துவ ரீதியில இருக்கிற எனக்கு விசுவாசம் வராது. ஏன்னா எனக்கு டியூப் போட்டிருக்காங்க,
தாம்பத்திய வாழ்க்கை எனக்கு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? என்னை தேற்றுவதற்காக சொல்லுகிறார்கள் என்று அந்த வார்த்தையை நான் பொருட்படுத்தவே இல்லை. கொஞ்ச நாள்ல என் கணவரை கூப்பிட்டு சொன்னேன், இந்த டியூபோட என்னால வாழவே முடியாது, தயவுசெய்து இந்த டியூபை எடுத்துருங்க. நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன், ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், நிச்சயமா நான் ஆண்டவரை கேள்வியும் கேட்க மாட்டேன், எனக்கு ஏசு ரொம்ப பிடிச்சிருச்சு என் லைஃப், அதனால எடுத்துருங்க, ஐம் ரெடி டு டை, நான் மறிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னேன். என் கணவருக்கும் தெரியும் நான் போற காம்ப்ளிகேஷன்ஸ். யூராலஜிஸ்ட்டை கொண்டு போய் டியூப் எடுக்கிறதுக்காக திரும்ப ஆம்புலன்ஸ்ல நான் ஏற்றி எடுத்து போகும்போது, ஆம்புலன்ஸை விட்டு நான் இறங்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திடீரென்று ஒரு சத்தம் என் செவிகளிலே துணித்தது. 2வது முறை ஆண்டவர் என்னோடு பிரத்யட்சமா பேசினார். நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை ஆவிக்குரிய அணிகலன்களினால் அலங்கரிப்பேன் என்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது உடனே நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, இந்த வேதத்திலே வார்த்தையை கொண்டு எத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறீர், என்னையும் உடைய வார்த்தையை கொண்டு சுகமாக்குவீரானால் இனி மருத்துவ பணி எந்த விதத்திலும் நான் செய்ய மாட்டேன், எந்த விதத்திலும் பணத்துக்காக எந்த பேஷன்ஸ் பார்க்க மாட்டேன், எந்த வேலை செய்ய மாட்டேன். என் அணிகலன்கள், நான் ரொம்ப நகை பைத்தியம், சாரிக்கு மேட்சா ஜுவல்ஸ் போடுவேன், எல்லாத்தையும் வித்து ஆண்டவரை அறியாத என்னை போல் மருத்துவ வசதி இல்லாத இடத்திலும் இந்துக்கள் மத்தியிலும் ஆலயத்தை கட்ட எல்லா நகைகளையும் நான் விற்று கட்டுவேன், முழு நேர ஊழியத்திற்கு வருகிறேன் என்று பொறுத்தனை செய்தேன். ஆனால் எந்த மருத்துவம் இல்லாமல் எனக்கு என்ன கிடைக்கணும்? தெய்வீக சுகத்திலே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நானும் ஒப்பு கொடுத்தேன். அந்த தேட்டருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் தேட்டருக்கு போயிட்டு வருவேன், அந்த டியூப் இன்ஃபெக்ட் ஆயிரும், திருப்பி டியூபை மாற்றுவாங்க. அப்பொழுது அந்த டாக்டர் என்னை பார்த்து, ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்றமா, நீ என்னுடைய ரூம்ல இருக்க அந்த டாய்லெட்ல யூரின் போக ட்ரை பண்ணு என்று சொன்னார். ஏன்னா பிளாடர் ஃபுல்லா ஆயிடுச்சு, என்னால யூரின் போக முடியல. டியூபை எடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த டாய்லெட்ல போயிட்டு எல்லா டேப்பையும் திறந்து விட்டுட்டு அந்நிய பாஷையில நல்லா நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் துதிக்க 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 நார்மலாக டியூப் இல்லாதபடி யூரின் போக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் டியூப்ல போகணுன்ற ஒரு நிலைமை மாறி, எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு யூரினரி பிளாடர்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் டியூப் இல்லாதபடிக்கு யூரின் போக கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அன்றைக்கு என் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இனிமேல் மருத்துவ வேலை செய்ய மாட்டேன், அன்றிலிருந்து செய்வதை நிறுத்தி விட்டேன், அணிகலன்கள் எல்லாம் கழற்றி எடுத்து வைத்து விட்டேன். எங்க ஆண்டவர் நீங்க சொல்றீங்களோ அங்க நான் ஆலயத்தை கட்டி உம்மை தொழுது கொள்வேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு மாதத்திலே நான் திரும்ப கர்ப்பவதி ஆனேன். அப்பொழுது அந்த கைனகாலஜிஸ்ட் என்னை பார்த்து சொன்னார்கள், இந்த கர்ப்பத்தின் கனியை நீங்கள் அபார்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நான் RH நெகட்டிவ் ரத்த பிரிவை சேர்ந்தவள். மெடிக்கல் துறையில் இருக்கவர்களுக்கு தெரியும், அது லட்சத்துல 1-2 பேர் தான் இருப்பாங்க. நான் எப்படி வந்தேன்னு என் குடும்பத்துல எனக்கு தெரியல. அதனால அந்த ரத்த பிரிவில் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட ரத்தத்தை பரிசோதித்து பார்த்து ஒரு காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் இருக்கு, அதை போட்டாதான் அடுத்த குழந்தை கன்சீவ் ஆக முடியும். எனக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் ரெடியாக தான் வச்சிருந்தாங்க. ஆனா குழந்தை இருந்துட்டதுனால குழந்தையோட ரத்தத்தை என்ன செய்யல, பரிசோதிக்கல. என்ன ரத்தம்னு தெரியாம எனக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது. 2வது, நானும் மரண தருவாயில போனதுனால 72 மணி நேரம் கடந்து போய் விட்டது, போட முடியாது. அந்த டாக்டர் சொன்னாங்க, இனி கர்ப்பமானா அந்த இன்ஜெக்ஷனும் போடல, உடனே கர்ப்பமாயிருக்க, குழந்தை புத்தி சுவாதீனமாய் பறக்கும், ஊனமுற்றதா பறக்கும், இல்லைன்னா உன்னுடைய உயிருக்கு ஆபத்தாகும், அதனால இதை அபார்ட் பண்ணிடு என்று சொன்னார்கள். அப்பதான் அந்த தீர்க்க தரிசனம் நான் நினைவு கூர்ந்தேன். ஆண்டவரே, அடுத்த அக்டோபர் 8ஆம் தேதி இப்படியாக ஒரு பெண் பிள்ளையை ஏந்துவா என்று சொன்னீரே என்று சொல்லி அந்த டாக்டர் கிட்ட போவதை நிறுத்திட்டு நேர் முழங்கால நின்று நான் அந்த 4 வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருமே பேசாத நேரத்துல ஸ்தோத்திர பலின்னு ஒரு புக் எழுதினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதுதான் எங்க ஊழியத்தையே வளர்த்தது. நான் அதை சாட்சி சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன வார்த்தைகளை சொல்லி இந்துக்களுக்காக நாங்க ஸ்லோகம் நிறைய சொல்லுவோம், போற்றி நமோ நமோ அப்படின்னு. அதே மாதிரி அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், ஒரு வரியில ஸ்தோத்திர பலி ஏறி வச்சிருந்தேன். அந்த 1000 ஸ்தோத்திர பலியை நேர் முழங்காலில் நின்று செபித்தேன். ஆண்டவரே, இந்த குழந்தை கர்ப்பப்பையில் இருக்கிறது RH நெகட்டிவ் அல்ல, என் கணவர் B பாசிட்டிவ் அல்ல, கல்வாரி ரத்தத்தினால் இந்த குழந்தை உருவாக்கும் என்று சொல்லி செபிக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் உதிரம் போய்கொண்டே இருந்தது.
மெடிக்கல் ப்ராப்ளம்னால 3-4 மாசம் வரைக்கும் உதிர நிக்கல. அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இது மென்டலி ரிட்டார்டட், சேலஞ்ச் பண்ற, இது புத்தி சுவாதீனமா இருக்கும், ஊனமுற்றதா இருக்கும் ஜெபம் பண்ணுவான். ஆனா என் குழந்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது போயிட்டே இருந்தாலும் நான் அதை கலைக்காமல் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அக்டோபர் 26ஆம் தேதி எனக்கு டியூ டேட் கொடுத்தாங்க. ஆனா இப்ப என்னுடைய மகள் செப்டம்பர் 21 குறவு பிரசவத்திலே பிறந்த போது அவளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எந்த மருத்துவம் இல்லாதபடி, எந்த ஊசி போடாதபடிக்கு நான் என் குழந்தை பிறந்து அவர் ரத்தத்தை பரிசோதிக்கும் போது நானும் என் குழந்தையும் ஒரே ரத்த பிரிவாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். வாட் இஸ் இம்பாசிபிள் in medical field is possible by Jesus Christ. மருத்துவத்தால் கூடாதது என் தேவனால் கூடும் என்பதற்கு நானும் என் மகளும் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகள் ஐசியூல வச்சிருந்தாங்க. பல நாட்கள் கண்ணாடி பெட்டியில வச்சு வளர்த்தாங்க. பின்பு என் கரத்துல ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா என் பிள்ளையை கிருபையாய் தாரும், கிருபையாய் தாரும். அதனாலதான் அவளுக்கு கிரேஸ் கிறிஸ்டில்டா என்று பேர் வைத்து அவளை மிஷனரி பணிக்கென்று அர்ப்பணித்தேன். என் பிள்ளையை வளர்க்கும் போது திரும்ப அந்த டாக்டர் சொல்லுவாங்க, நாங்களாம் ஒரே கேம்பஸ்ல இருக்கோம், இது பாரு பைத்தியம், இது பாரு ஊனமுற்றது. அப்படியே டார்ச் எடுத்து பார்ப்பேன், கண்ணுக்கு தெரியுதா, டம்ளரை போடுவேன், காது கேக்குதா, கத்துதான். என் கணவர் சொல்லுவார், ஏன் இப்படி பைத்தியமா இருக்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எனக்கு பயம். ஆனா என் பிள்ளை வளர்ந்து அசாதாரணமான ஒரு ஞானத்தை தந்து இப்பொழுது என் மகள் MS கைனகாலஜிஸ்ட் பிரசவ டாக்டரா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கும் 7 வயது ஒரு பையன், 3 வயது ஒரு மகள். நான் ஒரு பாட்டி அம்மா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேரன் ஒரு பேத்தி எனக்கு உண்டு. ஆனா நாங்க எல்லாரும், என் மக RH நெகட்டிவ், நான் RH நெகட்டிவ், பேரன் RH நெகட்டிவ், பேத்தி RH நெகட்டிவ். அதுவும் 21 நாள் வென்டிலேட்டர் இருந்தது. ஆனா எல்லாரும் இன்னைக்கு ஆண்டருக்குள்ளே அழகாய் கர்த்தாவே ஜீவிக்கும்படி ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். சில வேளையிலே ஏன் இந்த உபத்திரவம் நீங்க நினைக்கலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அடுத்தவங்க அந்த உபத்திரத்துல போகும்போது எங்களால தைரியமா சொல்ல முடியும், இயேசு இருக்கார், இயேசு செய்வார், இயேசுவை நம்புங்க சொல்றதுக்கு தான் சில வேளையில நம்மளை இந்த கடினமான பாதைகளை நடத்துவார். என்னுடைய பேரன் தண்ணியே வயிற்றுல இல்லாம இருந்துச்சு. அதனால அதுக்கு ஜெரமையான்னு பேர் வச்சா. எரேமியா தீர்க்க, ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி அந்த கிணத்துல தண்ணி இல்லாம இருந்தனால என் மகன் ஜெபம், ஆண்டவரே எரேமியா தண்ணியில இருந்து போல என் பிள்ளைக்கு தண்ணியே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி. என் இன்னொரு பிள்ளை திர்ஷு, அது திர்சா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மரணத்தோடு போராடிட்டு இருந்துச்சு. அதுக்கு வென்டிலேட்டர்ல இருந்துச்சு. அந்த குழந்தை இறந்துரும் நினைச்சாங்க. என் மக போய் அந்த வென்டிலேட்டர் மேல விழுந்து அழுவா, திர்ஷா ஃபைட் வித் த லார்ட். எப்படி திர்சால் மோசே இடத்துல எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்துல ஜெபித்தாள். சொல்ல ஃபைட் திர்சா ஃபைட்னு சொல்லுவா, யுத்தம் பண்ணு கர்த்தரோடு உன் வாழ்க்கைக்காக. அப்படி அந்த குழந்தையை கர்த்தர் கிருபையாய் கொடுத்ததுனால அவளுக்கு திர்சால் என்று அந்த செலேபியத்தின் குமாரத்தியுடைய பேரை வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எங்களை உயிரோடு வச்சு திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதியிலே தேவனுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களை அர்ப்பணித்தோம். அல்ல திருவண்ணாமலை, மேல்மலையனூர், மேல்மருவத்தூர் அந்த பகுதியிலே ஊழியத்தை சபைகளை ஸ்தாபித்து செய்ய கர்த்தர் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஊழியம் செய்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் 13 சபைகளை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியாய் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்திலே நாங்கள் எப்படி ஊழியம் செய்வோனா, நாங்க போகிற இடத்துல ஒரு சபை கூட இருக்காது. ஸ்தோத்திர பலி புக்குன்னு சொன்னல, அதை தான் கொடுக்க முடியும். இயேசுன்னு சொன்னா பயங்கர நாங்கள் மதமாற்றத்தின் நிமித்தம் பெயில் எடுத்து வந்திருக்கிறோம், கோர்ட்ல நின்று இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த புத்தகத்தை மட்டும்தான் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்துட்ட 40 நாள் வாசிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க பேஷன்ஸ், அம்மா நான் 29 நாள் வாசிச்சிட்டேன் சொல்லும் போது எங்க ஆலயத்தை காண்பித்து இந்த ஆலயத்துக்கு 9 வாரம் வாங்கன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நான்லாம் 9 வாரம் கோயில் சுத்துவேன். அப்பதான் ராகு கேது சனி எல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யும், நவகிரகம்லாம் ஒளியும். அதனால சொல்லுவோம் 9 வாரம் வாங்க. அதுலயும் சொல்லுமா, ஒரு வாரம் விட்டுட்டா என்ன வராது, திரும்பி 1, 2, 3ல தான் ஆரம்பிக்கணும். அப்படி வந்து ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தோத்திர பலி புக்கால தான் இன்னைக்கு சபையில விசுவாசிகள். ஏன்னா துதிக்கும் போது தேவனுடைய கிருபை இறங்கும். யார் மேல் கிருபையா இருக்கிறேனோ அவர் மேல் கிருபையாய் இருப்பேன். ரட்சிப்பது நம்முடைய கிரியை அல்ல, செபிப்பது நம்முடைய கிரியை, ரட்சிப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க துதிக்கும் போது, அவங்க துதிக்கும் போது கர்த்தர்
கிருபையை ஊற்றுகிறார். அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். சபையிலே அங்கத்தினராய் மாறுகிறார்கள். இப்படியாக எங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுக்காக ஜெபிங்கள். எங்கள் புத்தகத்தை வாசித்து நீங்கள் அநேகருக்கு அதை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, 2020 முதல் கொரோனா வேவ் வந்தபோது எங்கள் மருத்துவமனைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அழுவாங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று. அந்த வீதி, அந்த கேட்ல, ஹாஸ்பிட்டல் கேட்ல வந்து கதறுவார்கள். என்ன, அப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாம் மூடிடுச்சு, பஸ் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் கணவர் சொல்வார், நாம் எதற்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோம், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக என்று சொல்லி. இந்த கொரோனாவிலே அநேக ஜனங்களை பார்த்தோம். அநேக ஜனங்கள் நல்ல சுக பெற்றார்கள். ஆனால் கடைசி வந்த ஒரு குடும்பம், 4 பேரும் சென்னையிலிருந்து அவர்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்தார்கள். அவங்க அம்மா வீடு அங்கே இருக்குன்னு. குழந்தைகள் எல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது 2 நிமிஷம் அந்த குழந்தைகளை பார்க்குற வேளையிலே என் கணவருக்கு சேச்சுரேஷன் லெவல் அப்படியே கம்மியாச்சு. எனக்கும் அந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆனது. 2 பேரும் வெள்ளூர் CMC மருத்துவமனையிலே நாங்கள் கடந்து போனோம். ஆனால் சிகிச்சை உடைய பலன் இல்லாதபடிக்கு ஆண்டுடைய சித்தத்தின்படி என் கணவர் 2020 கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். என் கணவர் சொன்னார், 14 நாட்கள் பத்மூத்தீவில இருந்து என் வீட்டுக்கு கடந்து போவேன், தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். அப்படியாய் கரெக்டா 14 நாள் வென்டிலேட்டில் இருந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். ஒரு நல்ல அடக்க ஆராதனை கர்த்தர் அந்த நாளிலே கொடுத்தார். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் எரிச்சு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் எந்த விதத்திலும் எரிக்காதபடி CMC மருத்துவமனையிலே நாங்கள் இருந்தது நிமித்தம், என் மகள் பணிபுரிந்தது நிமித்தம், ஊழியம் செய்தது நிமித்தம் தேவன் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்து இன்றைக்கு அவர் கர்த்தருக்குள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து நானும், என் மகள், மருமகன், என் பேர பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் சபை அங்கத்தினர், ஊழியர்கள் அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களுக்கு, என் கணவருடைய இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய பிரிவாய் இருந்தாலும் தேவன் அவரை நல்ல இடத்தில் கொண்டு போயிருக்கிறார் என்ற ஒரே ஆதிக்கத்தில் இந்த ஊழியத்தை செய்கிறோம். மிகவும் உடைந்து போனோம். ஆனால் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். எங்களுக்காக ஜெபமனுங்க. இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிங்கள். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.